தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சாலைகளை மூடும் அளவுக்கு பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். ஆற்காடு, லாலாப்பேட்டை, கலவை, திமிரி, சோளிங்கர் உள்ளிட்ட பகுதிகளில் பனிமூட்டம் நிலவியது. வெண்பஞ்சு போர்த்தியது போல காணப்பட்ட சாலைகளில் முன்னால் செல்லும் வாகனங்கள் கூட கண்ணுக்கு தெரியாத நிலை இருந்ததுடன் குளுமையான சூழலும் நிலவியது. இதனால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி மிதமான வேகத்தில் பயணித்தனர். நெல்லை மாவட்டம் டக்கரமாள்புரம் அருகே ஆம்னி பேருந்து சாலையில் கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 20க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். புதுச்சேரியிலிருந்து வேளாங்கண்ணி வழியாக திருவனந்தபுரம் சென்ற பேருந்தில் 35 பேர் பயணித்தனர். இந்த பேருந்து அதிகாலை நேரத்தில் டக்கரமாள்புரம் அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் இடிபாடுகளில் சிக்கியிருந்தவர்களை நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மீட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதில் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தார். 20க்கும் மேற்பட்டோருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனிடையே விபத்திற்குள்ளான பேருந்தின் ஓட்டுநர் தப்பியோடிய நிலையில் அவரை காவல்துறையினர் தேடுகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்ற பக்தர்களால் தென்காசி மாவட்டம் புளியரை சோதனைச் சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழ்நாடு எல்லைப் பகுதியான புளியரை சோதனைச் சாவடி வழியாக தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கேரளாவிற்கு சென்று வருகின்றன. கனிம வளங்கள், காய்கறி, பூக்கள் ஏற்றி செல்லும் வாகனங்கள் இந்த வழியாக தான் பயணிக்கின்றன. இந்நிலையில் சபரிமலை ஐயப்ப பக்தர்களின் வாகனங்கள் ஒரே நேரத்தில் வந்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. எஸ் வளைவு முதல் தாக்கோ நகர் வரையில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் காத்திருந்தன. வாலாஜாபாத் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊத்துக்காடு விஏஓ தன்னை மிரட்டும் வகையில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பதாக ஊராட்சி மன்ற தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஊத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும் சாவித்ரி மணிகண்டன் என்பவரை கிராம நிர்வாக அலுவலராக உள்ள புருஷோத்தமன் மிரட்டும் வகையில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பதாக காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியரிடம் ஊத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சாவித்ரி மணிகண்டன் புகார் அளித்துள்ளார். உலகம் முழுவதும் கொரிய கலாச்சாரம் மீதான ஆர்வம் அதிகரித்து வரும் நிலையில் தென்கொரிய நாட்டின் அழகு சாதன பொருட்களின் சந்தை மதிப்பு 875 கோடி ரூபாயை கடந்துள்ளது. கொரிய திரைப்படங்கள், பாப் பாடல்கள், இணைய தொடர்களின் மூலம் உலகம் முழுவதும் இளைஞர்கள் மத்தியில் அந்நாட்டு கலாச்சாரம், உணவு, உடைகள் உள்ளிட்டவை பிரபலமாகி வருகின்றன. அதேபோல சர்வதேச அளவில் அழகு சாதன பொருட்கள், பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு புகழ்பெற்ற இடமாகவும் தென்கொரியா திகழ்ந்து வருகிறது. இந்த சந்தை ஆண்டுக்கு 20% வரை வளர்ச்சியை கண்டுள்ளதாக அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. தை முதல் நாளான ஜனவரி 14ஆம் தேதியை தமிழ் பாரம்பரிய நாள் என்று அமெரிக்காவின் மாசச்சூசெட்ஸ் மாகாண கவர்னர் மௌரா ஹீலி பிரகடனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அமெரிக்காவில் வசிக்கும் தமிழர்களையும் மாசச்சூசெட்ஸ் மாகாண மக்களையும் ஒன்றிணைத்து கலாச்சாரங்கள் பற்றி தெரிந்து கொள்ள பொங்கல் பண்டிகை வழிவகுப்பதாக கூறியுள்ளார்.